assalaamu alaikum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அதாவது சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான். இது எப்படி பண்றதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த சேப்பங்கிழங்கை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் இது நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக இது மாதிரி போட்டுட்டு மசாலா தடவ போகிறோம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு எக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கு மிக்சரை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது கூட. பைல்ஸ் தொந்தரவு உள்ளவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துட்டா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். தேவையில்லாத ஆயிலெலாம் ரிமூவ் ஆயிரும்ல, அதுக்காக தான். இப்போ மிச்சம் இருக்க எல்லா சேப்பங்கிழங்கையும் ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது கூட டெக்கரேட்டிவ்க்காக ஆனியன் சேர்த்துருக்கோம். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.